அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இதெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெற்றது. ஸோ இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து கட் ஆஃப் எப்போ சார் வரும், அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்போ கொடுப்பாங்க, ரிசல்ட் எப்போ கொடுப்பாங்க, இது கூட நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. மெயினாக வந்து கட் ஆஃப் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து வேகன்சி வந்து ரொம்ப குறைவு தான் இல்லையா, தமிழகம் முழுவதும் போட்டி போடுறாங்க ஹைகோர்ட்டில். இப்போ வேகன்சி பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு 22, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு வேகன்சி, கேஷியருக்கு 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேகன்சி இருக்குது. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் ஒரு 33 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 33 வேகன்சிக்கு தான் வந்து நீங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த டோட்டல் வேகன்சியை பார்த்து நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இல்லையா, அந்த தேர்வு என்பது நிறைய நண்பர்கள் நான் விசாரித்த வகையில் வந்து கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, எதிர்பார்த்த மாதிரி வந்து பொதுவில் கேள்விகள் வரல, மேக்ஸில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. ஸோ வந்து எனக்கு டைம் பத்தலை சார், ஒர்க் அவுட் பண்ணி போடணும், எத்தனை கொஸ்டினுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுறது, அவங்க கொடுத்த அந்த டைம் எனக்கு பத்தலை, மேக்ஸில் இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சார், கொஞ்சம் இல்லை பொதுவாகவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் நிறைய பேரோட ஃபீட்பேக் இருக்குது. நாமளும் எதிர்பார்க்கல, மேக்ஸுக்கு வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க தான். அவங்க ஏதோ ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் தான் கேட்பாங்க. எடுத்து கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பார்த்தா எல்லாமே மேக்ஸாக இருக்குது. ஏதோ 1-2 தான் அங்கங்கே பொது அறிவு கேட்டிருக்காங்க, மீதி கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஓகே எதிர்பார்த்தது தான். ஸோ டைப்பிஸ்ட்டுன்றதுனால கம்ப்யூட்டர் பற்றி கேட்டாங்க, அதில் எந்த தப்பு இல்லை. மேக்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி ஓகே, நடந்து முடிஞ்சிச்சு, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த 33 வேகன்சி இவங்க டைப்பிஸ்ட்டுக்கு அந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 2 தான் இருக்குது. இதே நீங்கள் ஜென்ரல் உமனுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ்க்கு வந்து 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது பேக்லாக் வேகன்சியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி காது கேளாதவர்கள், ஆட்டிசம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரிக்கு போடுவீங்க. ஸோ உங்களுக்கு மேபி வந்து கட் ஆஃப் குறைவாக வரலாம். இதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு போட்டி போடுறீங்க அப்படின்னா, ஸோ 1 வேகன்சி 2 வேகன்சின்றதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி கஷ்டமாக கேட்டிருந்தாலும் மேபி 1 வேகன்சி 2 வேகன்சி இருக்கிறதுனால யார் டாப் மார்க் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும், ரைட்டா? ஸோ எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்க மாட்டாங்க. பட் இப்போ அட்டன் பண்ணவங்களில் யார் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் வரும். அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே 1 இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. எஸ்சியில் உமன்ஸுக்கு மட்டும் தான் 1 இருக்குது. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்ணு தெரியாதவர்கள், அந்த காது கேளாதவர்கள், இந்த மாதிரிலாம் வாய் பேசாதவர்கள், இது மாதிரி அதாவது ப்ரியாரிட்டி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, பேக்லாக் வேகன்சி. அது உமன் டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி 7 பார்த்தீங்கன்னா பிளைண்ட்னஸ்க்கு வந்து லோ விஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜென்ரல் கேட்டகரி இருக்குது, ஒரு வேகன்சி யார் வேணாலும் போட்டி போடலாம். அந்த ஒரு வேகன்சி டாப் மார்க் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, எந்த கம்யூனிட்டி இருந்தாலும். ஸோ நீங்கள் கேஷியருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி போட்டிருக்காங்களா, அது பிசி அதர் தென் பிசிஎம் போட்டிருக்காங்க. முஸ்லீம் அல்லாத பிசி இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு வேகன்சி, எம்பிசி டிஎன்சியில் ஒரு வேகன்சி. மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி கிடையாது, ரைட்டா? ஸோ கேஷியரை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த 2 கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் போட்டி போட முடியும். இதில் யார் டாப் மார்க் வராங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் 8 வேகன்சி இருக்குது. ஸோ ஜென்ரலில் ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க, யார் வேணாலும் போட்டி போடலாம். பெண்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. பிசி அதர் தென் பிசிஎம் போட்டிருக்காங்க. அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும், பெண்களுக்கு வந்து ஒரு வேகன்சியும், பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சியில் பிஎஸ்டிஎமுக்கு தான் வேகன்சி இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு போட்டி போகிறீங்கன்னா நீங்கள் ஜென்ரலுக்கு மட்டும் தான் போட்டி போட முடியும். நீங்கள் எம்பிசிக்கு வந்து அது சீட்டே இல்லை. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, அது ஜென்ரலாக இருக்குது. எஸ்சி பிஎஸ்டிஎமுக்கும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வேகன்ஸே இல்லை. ஸோ எஸ்டிங்கிறவங்க ஜென்ரல் வேகன்சிக்கு வேணால் போட்டி போடலாம். ஸோ எல்லாமே 1 ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் யார் டாப் மார்க் இருக்காங்களோ, ஃபஸ்ட் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்படின்னா எவ்வளோ சார் டாப் மார்க் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிருக்கீங்க. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் பேப்பர் தான் உங்களுக்கு கட் ஆஃப் எடுத்துப்பாங்க. ஸோ மெயின் பேப்பர் வந்து 75, ரைட்டா? இந்த 75க்கு
நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக கொடுத்த அந்த டென்டேட்டிவ் படி எத்தனை கொஸ்டின் சரியாக வருது, எத்தனை கொஸ்டின் வந்து எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லும் பொழுது உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்கா, பிஎஸ் டீம் இருக்கா, அல்லது இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ப்ரியாரிட்டி இருக்கா, நீங்கள் பெண்களா ஆண்களா, ஸோ இது போன்ற கேட்டகரியை மென்ஷன் பண்ணி ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து 75க்கு எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சொல்லும் பொழுது ஆவரேஜே ஹையஸ்ட்டாக எவ்வளோ எடுக்கிறாங்க, லோயஸ்ட்டாக எவ்வளோ எடுத்துருக்காங்க, நிறைய பேர் ரிப்பீட்டடாக எந்த கேட்டகரிக்குள்ளே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்மளால் வந்து கட் ஆஃப் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நாம் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி கொடுத்ததும் சரி, மற்ற அகாடமியில் யாராவது டென்டேட்டிவ் கீ கொடுத்துருந்தாலும் சரி, அது அஃபீஷியல் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்னா சில கொஸ்டின் வந்து நாமளே போடும்போதே டவுட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருப்போம். ஸோ அப்போ வந்து அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன வந்து ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு கூடலாம் அல்லது குறையலாம். ஸோ அதை பொறுத்தும் வந்து நமக்கு மாறுபடும். ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒரு ப்ராபபிலிட்டியாக அதை விட்டுடுங்க, அது அஃபீஷியலாக வர்றது இருக்கும், 1 or 2 டேஸில் வந்துடும். இப்போதைக்கு 75க்கு நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறமும் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ கட் ஆஃப் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் வந்து வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டாஃபில் தான் வரும், ரைட்டா? நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதியாச்சு, அவ்வளோதான் உங்கள் வேலை. அடுத்தது நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது கட் ஆஃப் வரும், ரிசல்ட் வரும், ஸோ அது வரும்போது வரட்டும். நீங்கள் அடுத்தது குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருந்தா குரூப் 4 படிங்க, அல்லது கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து கீழமை நீதிமன்றம் படிக்கிறதுனா கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்துருக்கூடிய வேகன்சிக்கு வந்து அடுத்தது வந்து ரெடி ஆகுங்க, ரைட்டா? ஸோ நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் தான் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகணும். இல்லை இதையே வந்து நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக இப்போ கீழமை நீதிமன்றங்கள் வந்துருக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்குறதா இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ இந்த சேனலே வந்து நம்ம போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.